வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த டிஎன்பிசி குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன் நமக்கு அப்டேட் பண்ணிட்டாங்க. அந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி A to Z ஃபுல் இன்ஃபர்மேஷனையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது யார் யார் அப்ளை பண்ணலாம், என்ன ஏஜ் இருக்கிறவங்க நம்ம இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம், நெக்ஸ்ட்டு டிஎன்பிசியோட எந்த ஜாப் நமக்கு இந்த வருஷம் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லாஸ்ட்டில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருங்க. இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்கன்னா நம்மளுடைய சேனலோடைய ப்ளேலிஸ்ட்டில் ஜாப் அலாட்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும். அதில் கரண்டில் இருக்க ஜாப்ஸ் உங்களுக்கு அவைலபிலிட்டியாக இருக்கும். எந்த ஜாப்புக்கு நீங்கள் எலிஜிபிலிட்டியோ அந்த ஜாப்பை நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எப்போ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 30/1/2021 தான் நம்மளுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. இந்த எக்ஸாமுக்கான இணையவழி அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணுற டேட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 28/2/2024 அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம 30/1/2022 நம்ம அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்கும் போது ஏதாவது பிழைகள் விட்டுருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதை திருத்துறதுக்கான வாய்ப்பு நமக்கு 4ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதி வரைக்கும் நமக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டே நம்ம தவறுகள் எதுவும் இல்லாமல் அப்ளை பண்ணுறதுக்கு பார்க்கணும். நெக்ஸ்ட்டு அப்படி உங்களுக்கு தப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதிக்குள்ளே நம்ம இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் லாஸ்ட் வரி இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணாதீங்க. உங்களுக்கு அனைத்து தகுதி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் வேகமாகவே அப்ளை பண்ணிடுங்க. லாஸ்ட் டேட் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சர்வர் எரர் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் ஆகாது லாஸ்ட் நேரத்தில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா. நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸாமுக்கு தேர்வு தேதி அறிவிச்சிருக்காங்க. அதாவது 9/6/2024 தேதி தேர்வு நடைபெறும். அதாவது 9:30 12:30 வரைக்கும் தேர்வு நடைபெறும். இந்த தேர்வுக்கான பேட்டர்ன் நம்ம பின்னாடி பார்ப்போம். இந்த டைமில் நம்ம எப்படி அந்த தேர்வை மேற்கொள்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடி பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த விண்ணப்பத்திற்கு நமக்கு எவ்வளோ வேக்கன்சியோடு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 6,244 வேக்கன்சியோட நமக்கு இந்த தேர்வு வந்திருக்கு. என்னென்ன தேர்வு பதவிகள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராம நிர்வாக அலுவலர் 2025 வேக்கன்சி கிராம நிர்வாக அலுவலருக்கு 108 வேக்கன்சி நமக்கு கொடுத்துருக்காங்க. இளநிலை உதவியாளர் 2442 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இளநிலை உதவியாளர் 44 வேக்கன்சி. இளநிலை உதவியாளர் 10 வேக்கன்சி. இளநிலை உதவியாளர் அதாவது நமக்கு இதுவரை கொடுத்துருப்பாங்க தமிழ்நாடு வாக்குப்பதிவு வாரியம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் 27 வேக்கன்சி. நெக்ஸ்ட்டு இளநிலை உதவியாளர் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தில் 49 வேக்கன்சி. தமிழ்நாடு சிறு தொழில் கழகத்தில் 15 வேக்கன்சி. தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்தில் 7 வேக்கன்சி. தமிழ்நாடு மூலிகை பண்ணைகள் மற்றும் மூலிகை மருந்து கழகத்தில் 10 வேக்கன்சி. தட்டச்சியாளர் தமிழ்நாடு அமைச்சு பணி நிதி அமைச்சு பணி தலைமைச் செயலக பணி அதில் 1653 வேக்கன்சி. தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு வாரியம் தட்டச்சியாளர் 3 வேக்கன்சி. தமிழ்நாடு சிறு தொழில் கழகம் 3 வேக்கன்சி தட்டச்சியாளருக்கு. தமிழ்நாடு மாநில வாணிக கழகம் 39 வேக்கன்சி. தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் கழகத்தில் 7 வேக்கன்சி. சுருக்கெழுத்து அதாவது ஷார்ட்டனுக்கு தமிழ்நாடு அமைச்சு பணியில் 441 வேக்கன்சி. தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு கழகத்தில் 2 வேக்கன்சி. தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் கழகத்தில் 2 வேக்கன்சி. நெக்ஸ்ட்டு நேர்முக உதவியாளர் சுருக்கெழுத்து அவருக்கு தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டத்தில் 1 வேக்கன்சி. தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தில் தட்டச்சியாளர் 3க்கு 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. தனிச் செயலாளர் நிலைக்கு பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு இணையம் 4 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இளநிலை செயல் அலுவலர் அதாவது தமிழ்நாடு பால் உற்பத்தி கூட்டுறவு இணையத்தில் 34 வேக்கன்சி. இளநிலை செயல் பணியாளர் தட்டச்சில் தமிழ்நாடு பால் உற்பத்தியில் 7 வேக்கன்சி. வரவேற்பாளர் மற்றும் தொலைபேசி இயக்குனருக்கு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தில் 1 வேக்கன்சி. பால் அளவையர் நிலையில் 3ல் தமிழ்நாடு பால் உற்பத்தி கூட்டுறவு நிலையத்தில் 15 வேக்கன்சியோடு நமக்கு விட்டுருக்காங்க. இதில் நமக்கு கூடுதலாக ஆட் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது கூடுதலாக
இப்போ வந்து ஃபாரஸ்ட் எக்ஸாமுக்கு வந்து குரூப் 4 மூலியமாக தான் தேர்வு செய்ய போகிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃபாரஸ்ட் எக்ஸாமுக்கு வந்து தனியாக தேர்வு வந்து நடைபெற்றுருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து அப்படி நடைபெறவில்லை. குரூப் 4ஓடைய அதை சேர்த்து நமக்கு வந்து நடத்துகிறாங்க. அதுக்கு தான் பார்க்குறாங்க பாருங்கள். வனக்காப்பாளர் வேக்கன்சி வந்து 171 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஓட்டுநர் உரிமத்துடன் வனக்காப்பாளர் வந்து 192 வேக்கன்சி. வனக்காவலர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 526 வேக்கன்சி. வனக்காவலர் பழங்குடியினருக்கு வந்து 288 வேக்கன்சி. கூட்டுறவு சங்கங்களின் இளநிலை ஆய்வாளர் 1 வேக்கன்சி. அதாவது வனக்காப்பாளருக்கு வந்து 4 போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த போஸ்டிங்கில் வந்து நீங்கள் ஓட்டுநர் உரிமம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன நோட்டிஃபிகேஷனில் முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தேர்வு திட்டம் அப்படிங்கிறது வந்து நமக்கு வெரி இம்பார்ட்டண்டானது. தேர்வு வந்து நமக்கு ஃபஸ்ட்டு முறை இப்போ தான் நீங்கள் டிஎன்பிசி எழுதுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மொத்தம் வந்து நமக்கு வந்து டைம் வந்து 90 நிமிஷம் தருவாங்க. அதில் நமக்கு தமிழ் தகுதி மொழி தேர்வு வந்து கொஸ்டின் வந்து 100 கொஸ்டின் வந்து இருக்கும். அதில் வந்து நம்ம வந்து 40% மதிப்பெண் வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ தான் உங்களுடைய மெயின் தேர்வான பகுதி ஆ வந்து திருத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த 100 கொஸ்டினுக்கு வந்து 1.5 மார்க் மணிக்க, ஒரு கொஸ்டினுக்கு வந்து 1.5 மார்க் மணிக்க, 100 கொஸ்டினுக்கு 150 மதிப்பெண்கள் வந்து தராங்க. நெக்ஸ்ட் வந்து பகுதி ஆல பொது அறிவு வந்து 75 கொஸ்டினும், அடுத்து மனக்கணக்கு நுண்ணறிவு அப்படின்னு சொல்லிட்டு 25 கொஸ்டினும் நமக்கு வந்து தராங்க. மொத்தம் அது வந்து 100 கொஸ்டினு, அதுக்கும் 1.5 மதிப்பெண்கள் மணிக்க 150 மதிப்பெண்கள் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. மொத்தம் வந்து நமக்கு 300 மதிப்பெண்கள். தேர்வு வந்து நமக்கு 300 மதிப்பெண்களுக்கு நடைபெறும். ஆனால் 200 கொஸ்டின் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த தேர்வு வந்து நடைபெறுகிற நேரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் வந்து நமக்கு வந்து நடக்கும். அப்போ வந்து குறைந்தபட்ச தகுதி மதிப்பெண்ணை வந்து நம்ம வந்து சொல்லிட்டோம். இப்போ வந்து 3 மணி நேரம் வந்து நம்மளுக்கு வந்து தேர்வு வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. குறைந்தபட்ச தகுதி மதிப்பெண் வந்து 90ன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வெளியாயிருக்கு. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து வயது வரம்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து கிராம நிர்வாக அலுவலருக்கு வந்து 42 வயசு வரையும் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து இளநிலை உதவியாளர், தட்டச்சாளர், சுருக்கெழுத்து, கூட்டுறவு சங்கத்தின் இலை ஆய்வாளர் அவங்களுக்கு வந்து 37 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். நீங்கள் பிற்பட்டோர் அந்த ஓபிசி சர்டிஃபிகேட்டில் அப்ளை பண்ணிங்கன்னா 34 வரைக்கும் தான் உங்களால் அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து ஆதி திராவிடர் அவங்களுக்கு வந்து 37 வயசு வரை நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து இளநிலை செயல் பணியாளர், அதாவது குடிநீர் வடிகால் வாரியம், தமிழ்நாடு பால் உற்பத்தி அதுக்கு வந்து அதிகபட்ச வயது வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபாரஸ்ட் எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 37 வயசு வந்து வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது வனக்காப்பாளர், ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளர் பழங்குடியினர் அவங்களுக்கு வந்து 37 வயசுக்குள்ளே வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போதே உங்களுடைய ஏஜ் ரிலாக்ஸேஷனை வந்து கண்டிப்பான முறையில் போட்டுருங்க. இல்லை அப்ளை பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ நீங்கள் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷனை வந்து எடுத்துக்கிட மாட்டாங்க. அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கல்வி தகுதின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் குறைந்தபட்ச கல்வி தகுதியான எஸ்எஸ்எல்சி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் தட்டச்சாளர், சுருக்கெழுத்து அதாவது ஷார்ட்டனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் தட்டச்சாளரில் அதாவது டைப்பிஸ்ட்டில் நீங்கள் வந்து தமிழ், ஆங்கிலம் முடிச்சிருக்கணும். சுருக்கெழுத்தில் வந்து நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது ஷார்ட்டனில் வந்து நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் அதாவது அரசாங்கத்தால் நடத்தப்படுகின்ற தேர்வில் வந்து நீங்கள் எழுதி கண்டிப்பான முறையில் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வாங்கி கையில் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து வனக்காப்பாளர், ஓட்டுநர் உரிமம் வந்து நீங்கள் வந்து வச்சுருக்கணும். நீங்கள் வனக்காப்பாளர் அதாவது ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளர் பதவிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் ஓட்டுநர் உரிமம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஜாயின் பண்ணியிருக்கணும். உங்களுடைய இமேஜில் வந்து நீங்கள் போட்டிருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஓட்டுநர் உரிமத்தை தவிர அதாவது ஃபாரஸ்ட்டை தவிர மிச்ச எல்லா எக்ஸாமுக்குமே தேர்வு ப்ளஸ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மட்டும்தான். ஆனால் அந்த வனக்காப்பாளருக்கு மட்டும் உடல் தகுதி தேர்வு வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது
எக்ஸாம் நெக்ஸ்ட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அதுக்கடுத்து பிஇடி டெஸ்ட் அதாவது ஃபிசிக்கல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த ஃபிசிக்கல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் நம்ம எவ்வளோ பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆண் வந்து உயரம் வந்து 163 சென்டிமீட்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மார்பு அளவு வந்து சும்மா இருக்கும்போது அதாவது இயல்பு நிலையில் இருக்கும்போது 79 மூச்சு விடும்போது நம்மளுடைய மார்பு வந்து 0.5 சென்டிமீட்டர் வந்து விரியணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெண்கள் வந்து உயரம் வந்து 150 சென்டிமீட்டரும் மார்பு சுற்றளவு வந்து சுருங்கி இருக்கும்போது 70 விரிக்கும்போது நமக்கு வந்து 0.5 வந்து வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறைந்தபட்ச உயரம் வந்து நமக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச உயரம் வந்து 152 சென்டிமீட்டர், பெண்கள் திருநங்கைகளுக்கு வந்து 145 சென்டிமீட்டர் வந்து இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஓட்டுநர் உரிமத்துடன் அப்ளை பண்ணுறவங்களுக்கு வந்து தூர பார்வை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதாவது வலது கண் வந்து 6/6 அதாவது நமக்கு முன்ன வந்து ஒரு போர்டு வச்சுருப்பாங்க. அந்த போர்டில் வந்து நம்ம அவங்க காட்டுற எழுத்தை வந்து கண்டிப்பான முறையில் கரெக்டாக சொல்லணும். இடது கண்ணும் வலது கண்ணும். நெக்ஸ்ட் வந்து கிட்ட பார்வை வந்து 0.5ன்னு சொல்லியிருக்காங்க லென்ஸ் மூலியமாக. அதை வந்து நமக்கு வந்து செக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஃபாரஸ்ட் எக்ஸாமுக்கு எழுதுகிறவங்களா இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே உங்களுடைய அனைத்து தகுதிகளையும் நீங்கள் வந்து மேம்படுத்துறது வந்து உங்களுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கும். அதாவது எக்ஸாம் எழுதிட்டு உடல் தகுதி தேர்வுக்கு ஆயத்தப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காமல் நீங்கள் ஃபஸ்ட்டே உடல் தகுதி தேர்வுக்கு எக்ஸாம் அப்ளை பண்ணும்போதே நீங்கள் வந்து செயல்படுறது உங்களுக்கு நல்லது. இந்த இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பான முறையில் உங்களுக்கு நிறைவேற்றப்படும். நீங்கள் அப்ளை பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணும்போது 100 ரூபா நீங்கள் வந்து பே பண்ணுறாப்புல இருக்கும். அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த தகுதி வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் வந்து அப்ளை பண்ணி சும்மா விட்டுறாமல் கண்டிப்பான முறையில் படித்தா நல்ல மதிப்பெண்கள் வந்து நம்ம வந்து பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணும்போது 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டிஎன்பிசி மூலியமாக அப்ளை பண்ணணும். அதாவது ஃபஸ்ட்டு டைம் அப்ளை பண்ணுறவங்க வந்து 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் போன வருஷமே அப்ளை பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து உங்களுடைய 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வித் பாஸ்வேர்டை போட்டு ஓடிபியை போட்டு நீங்கள் வந்து கண்டிப்பான முறையில் க்ளோஸ் பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண தேவை கிடையாது. நீங்கள் எக்ஸாம் சென்டர் கொடுக்கும்போது உங்களுடைய மாவட்டத்தில் இருக்கிற எக்ஸாம் சென்டர் வந்து கொடுக்குறாப்புல இருக்கும். நீங்கள் வந்து வேகமாக அப்ளை பண்ணுங்கள். அப்படின்னா தான் உங்களுடைய மாவட்டத்தில் இருக்கிற போஸ்டிங் வந்து அதாவது போஸ்டிங் கிடையாது உங்களுடைய தேர்வு வந்து அந்த மாவட்டத்திலேயே இருக்கிறாப்புல பார்ப்பாங்க. அதிக நபர்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கான பக்கத்து மாவட்டத்தில் போடுறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. நோட்டிஃபிகேஷனில் எந்தெந்த மாவட்டத்திற்கு எந்தெந்த எக்ஸாம் சென்டர் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து விண்ணப்பதாரர்கள் வந்து லாஸ்ட் வரி நீங்கள் வந்து வெயிட் பண்ணாமல் வேகமாக அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நீங்கள் கண்டிப்பான முறையில் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பான முறையில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான பதில் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். நன்றி, வணக்கம்.